அதே பக்கத்துல என் ஜெபத்தை தள்ளாமலும் நமது கிருபையை என்னை விட்டும் விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. டாக்டர் சொன்னாங்க, அவருடைய கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி அவன் அந்த உரிமை பாராட்டுகிறான்? எப்படி தாவீது எதுக்கு பார்த்தாலும் உரிமை பாராட்டுகிறான்? அவர் கிருபையை விட்டு விலக்கவே இல்லை. எத்தனை பிரச்சனை வந்து யோசிச்சு பாருங்க, தாவீதுக்கு எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம் இருந்துச்சு. ஆனா அவருடைய அவருடைய கிருபையை விட்டு என்னை விட்டு விலக்கவே இல்ல. அவர் கிருபை எனக்குள்ள இருந்ததா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இருந்ததனால்தான் பாதுகாக்கப்பட்டான். அல்லேலூயா. அவருடைய கிருபை இருந்ததனால்தான் எத்தனை ராஜாக்கள் வந்த பொழுதும் பாதுகாக்கப்பட்டான். அவன் ஏன் என்றால் அவன் உரிமை பாராட்டுகிறான் தேவனிடத்துல. ஆமென். அதனாலதான் சொல்றேன், நீங்க தேவனிடத்துல உரிமை பாராட்டுங்க. ஏன் அப்பா, ஏன் அப்பா, அல்லேலூயா, எனக்குள்ள சொத்து, எனக்கு உரிமை. வாய் அதான் சொல்லுவ பழமையில வாயுல என்ன சொன்னா பிழைப்பான் என்று சொல்லப்படும். நீதிமான் தன் வாயினால் பிழைப்பான். அல்லேலூயா. நீதிமான் வாயிலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்படும். அல்லேலூயா. அவன் உங்களுக்கு ஜீவ ஊற்றுகள் புறப்படும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தினமும் பட்டயத்தை தீட்டிக்கிட்டே இருக்கு, உங்க சிந்தையில தீட்டிக்கிட்டே இருக்கு. எதுக்குனாலும் பட்டயத்தை எடுக்கணும். ஆமென். ஒரு மாசத்துல ஒரு சின்ன பிரச்சனை பட்டயத்தை எடுக்கணும். கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. எனக்கு உண்டான எல்லாவற்றும் ஒன்றும் சேதப்படுவது இல்லை. ஆமென். நான் என் பிள்ளைகளை காப்பேன். ஆமென். எனக்கும் என் வீட்டாரையும் வேலையெடுக்கிறவர் கர்த்தர். ஆமென். இப்படி நீங்க உரிமை கொண்டாடணும். எங்க வீட்டிலே அவருடைய சமாதானம் நிறைந்திருக்கும். எங்க வீட்டுக்குள் பிசாசு வர முடியாது. எங்கள் தொழிலில் பிசாசு வர முடியாது. அதுக்கு பார்க்கணும், வாக்குதான் பார்க்கணும். அதெல்லாம் மனசுல பார்க்கணும். முடிஞ்சா எழுதி வைக்கணும். தினமும் பேசுங்க, சிந்திங்க, செயல்படுங்க. பட்டயம் தீட்டப்பட்டதா பார்க்கும் பொழுதே அவன் வேற வழியா ஓடிடுவான். அல்லேலூயா. நீங்க இங்க போறீங்கன்னா அவன் இங்க வர மாட்டான், அந்த வழியா வேற வழியா ஓடிடுவான். அப்படிப்பட்டதா உங்க சிந்தையில தேவனுடைய வசனத்தை கூர்மையாக்கி வைங்க. ஆமென். பவுலின் ஜெபத்துல பாருங்க, அவர் சொல்றாரு, மனக்கண்களை திறந்து விடுவோம், உங்க சிந்தைகளை திறந்து விடுவோம், மகிமை அவர்கள் காணும்படிக்கு. அல்லேலூயா. அவருக்காக நீங்கள் ரத்தம் சிந்தி, அவருக்காக பஞ்சம் வந்து, அவருக்காக கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அவருக்காக நீங்கள் யாருக்காக மண்டிட்டு அப்படி அதை ஜெபம் பண்ணல. நமக்கு அதை சொல்லி தந்துட்டாங்க. அப்படி அழைச்சிக்கப்பட்ட போதுலாம் ஒரு பெந்தேகோஸ்து ஆள் சொல்லி தந்தாரு. நான் எதுக்கு தெரியுமா பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டேன்? பெருமை பாராட்ட கூடாது. ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ் தான் போட்டுருப்பாரு, ஒரு ஓட்ட சைக்கிள் தான் போவாரு. பெருமை வந்துடக்கூடாது. இவங்க பெருமையில தான் பிதாவாகிய தேவன் அப்படியே பார்க்க போறாரு. எவ்வளவு யாரு தாழ்மார்ந்து பார்க்க போறாரு. பைத்தியக்காரன் என்று சொல்லுவார். அல்லேலூயா. ஆமென். ஒரு உண்மையா அன்பு, கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்து நமக்குள்ள வந்துட்டாலே அன்பு தானா வரும். கிறிஸ்து வந்துட்டாலே நம்ம அடுத்தவரை மதிக்க வரும். அல்லேலூயா. கிறிஸ்து வந்துட்டாலே அவருக்கு சாட்சி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கிறிஸ்துவை எப்படி அவருடைய ஆவியானவர் நடத்தினாரோ அதே ஆவிதான் உங்களை நடத்துகிறது. ஆமென். கிறிஸ்துவை மட்டும் வேற மாதிரி உங்களை வேற மாதிரி நடத்தாது. ஆமென். கிறிஸ்து உங்களுக்காக செய்யக்கூடிய காரியத்தை அவர் மூலமா செய்வதற்காக தேவன் அனுமதிச்சார். உங்களுக்காக அனுமதிச்சார். உங்களுக்காக ரத்தம் சிந்த வச்சார். உங்களுக்காக எல்லாத்தையும் செய்ய வைத்தார். ஆமென். நீங்கள் அதற்கு சாட்சி. நீங்க தான் அந்த தரித்திரத்தை சொன்னதானா அந்த ஐஸ்வரியத்துக்கு நீங்க தான் சாட்சி. அத சொல்ற, என்ன விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளிலும் மேலானதை செய்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் டெய்லி சொல்லணும், டெய்லி பேசணும். எனக்குள்ள ஜீவ ஊற்று நதிகளாய் பாயும், நான் என் வீட்டார் கர்த்தரையே சேவிப்போம். எல்லாம் தினமும் சொல்லுங்க. 10 திருப்பு 5 சொல்லுங்க. கேட்டவங்களை பைத்தியம் என்று சொன்னாலும் பரவாயில்ல, பேசுங்க. அல்லேலூயா. கெட்டு போறவங்களுக்கு சிலுவை உபதேசம் பைத்தியமா இருக்கும், நமக்கும் அது கலனா இருக்கிறது. ஆமென். நீங்க புரிஞ்சுக்க, ஒரே ஒரு வசனத்தை படிச்சு பண்ணிக்கலாம். 71ல 23வது 71 சங்கீதம் 71ல 23வது நான் படிக்கிறேன். ஆமென். தாவீது சொல்றார், நான் பாடுபொழுது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்துமாவும்
அல்லேலூயா. நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமா. எப்படி பாருங்க, இதெல்லாம் படிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பாருங்க, அந்த ஆத்துமா முதல்ல எங்க அடிமைப்பட்டு இருந்துச்சு? ஆதாம்ன்ற அந்த ஆத்துமா என்ன செஞ்சுச்சு? பிசாசுக்கு அடிமையாக்கப்பட்டுச்சு. இங்க தேவன் மீட்டெடுக்கிறார். தேவனை விசுவாசிக்கிறவங்க எல்லாம் மீட்டெடுக்கிறார். அதனால சொல்றாரு, நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமா. அப்போ தாவீது சொல்றாங்க, நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமா சொன்னா, அப்ப அதுக்கு அந்த ஆத்துமா எங்க இருந்துச்சு? வேற ஒரு ஆட்கள் இருக்குதா இல்லையா? வேற ஒரு ஆட்கள் இருந்தவர் தான் இப்ப நினைச்சாரு மீட்டு கொண்டு வர. அவருக்குள்ளே இருந்துச்சுன்னா மீட்டு கொண்டு சொல்லப்படாது. நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமா. ஆமென். அப்ப அதுக்கு முன்னாடி அந்த ஆத்துமா எங்க இருந்திருக்கு? எதிரிட்ட இருந்திருக்கு. சிலவங்க சொல்றாங்களா, என் சொத்தை அவர்தான்ப்பா என்னை எதிரிக்கிறது குடிக்கி தந்தார். அந்த என் சொத்தை அந்த அந்த ஆள் தான் எனக்கு அவர்கிட்ட மீட்டு தந்தார் சொல்லுவாங்க. அதே போல அவர் நம்ம ஆத்துமாக்களை மீட்டு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி மீட்டார்? சிலுவையில மீட்டார். அல்லேலூயா. அந்த ஆத்துமா மீட்பதற்கு என்னென்ன விளக்கறையோ எல்லாவற்றையும் இயேசு மேல வைத்து மீட்டெடுத்தார். ஆமென். அதனாலதான் சொல்லலாம், நாம் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லலாம், தாவீதின் வம்சம். அதனாலதான் நீங்க பாருங்க, தாவீதின் குமாரனே என்று சொல்லுவாங்க. எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த கிருபை அங்கே பாயும். இந்த கிருபை தாவீதுக்கு அதிகமா இருந்துச்சு. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவன் கூட நீங்க தாவீதை சொல்லலாம். தாவீத புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவன் அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா முழுக்க முழுக்க அவரையே சார்ந்து அவரையே நம்பி அவ்வளவு வெளிப்பாடு இருக்கிறது. நீங்க அவர் ஒரு தீர்க்கதரிசி சொல்லலாம் தாவீத. ஏன்னா அவர் ஒரு வெளிப்பாடு பாருங்க. அப்ப இயேசு மரிக்கல, ஆனா பாருங்க அந்த உணர்வுல அவரே செஞ்சிருக்கார். நீ மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரமாய் மகிழும். இந்த வார்த்தைகளை என்னை இப்படிலாம் மீட்டு நம்ம நினைச்சாலே நம்ம ஆத்துமா மகிழும். அல்லேலூயா. நம்ம ஆத்துமா மகிழும். அதனால தெசலோனிக்கேயர் ஜனங்கள் சொல்றாங்க, அவங்க நம்பிக்கையிலே சந்தோஷமா இருந்தார்கள். சபை தெசலோனிக்கேயர் சபை குறித்து சொல்லப்பட்டது. அவர்கள் உபத்திரவத்திலும் அவர்கள் உபத்திரவம் பெருகின பொழுதும் பரிசுத்த ஆவியினால் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருந்தார்கள். என்ன நம்பிக்கை? நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். எல்லா அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார். ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையில் உங்களை மீட்டுக் கொள்ளும்படிக்கு அவர் பிறந்தவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவராய் கீழ்ப்பட்டவர்களை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. எல்லாவற்றிலிருந்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். புது சிருஷ்டியாய் நம்மளை வைத்திருக்கிறார். பலர்கள் எல்லாம் ஒழிந்துச்சு. சொல்லுங்க, நான் புது சிருஷ்டி. சொல்லுங்க, நான் புது சிருஷ்டி. பலர்கள் எல்லாம் ஒழிந்துச்சு, எல்லாம் புதிதாய் மாறிச்சு. என் ஆத்மா புதிதாய் இருக்கிறது. என் ஆத்மாவோட கரங்களை எதுவுமே கிடையாது. என் ஆத்மாவோட எல்லாம் குற்றங்கள் இருக்க முடியாது, அவிசுவாசம் இருக்க முடியாது, பாவத்துக்குள்ளான எதுவும் இருக்க முடியாது. பாவ ஆத்மா இல்ல. இது நீதியின் ஆத்மா, இது ஜீவனுள்ள ஆத்மா. இந்த ஆத்மாக்குள்ள பரிசுத்தம், கிறிஸ்துவின் நீதி, கிறிஸ்துவின் பரிசுத்தம், கிறிஸ்துவின் பலன், கிறிஸ்துவின் நம்பிக்கை, இதுதான் நமக்குள்ள இருக்கும். ஆமென். நியாயத்தீர்ப்புல பாப்பாங்க, வருவாங்க. விசுவாச சம்பந்தத்துல நேர பேரும். அல்லேலூயா. இந்த பிரமாணத்தின் சந்தேகத்தை பாப்பாங்க. என்னெல்லாம் செஞ்ச கரெக்டா இருக்கா, ஆதார் கார்டு கரெக்டா இருக்கா, சர்டிபிகேட் கரெக்டா இருக்கா, பேங்க் புக் கரெக்டா இருக்கா, எல்லாம் பாப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்கா அப்படி எல்லாம் பாப்பாங்க. இந்த பேசிருக்கான், அங்க வச்சிருக்கான், நடிக்கி இருக்கணும். அதுதான் இங்க நடந்துட்டு இருக்குது. பிரமாணத்துல இருக்கிற கிறிஸ்தவர்களை பாருங்க, இன்றைக்கும் அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? ஆத்மா குற்றமற்றதா இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஆத்மா பாவத்துக்குள் அடிமையாக்கப்பட்டிருக்கிறது. அவன் நாமோ சிலுவையினால நம் ஆத்மாவை மீட்டெடுத்திருக்கிறார். தாவீது சொல்றார், நான் பாடுபொழுது நீ மீட்டு தந்த என் ஆத்மா மகிழும். அல்லேலூயா. அன்னைக்கே தாவீது அப்படி சொல்ல முடியுமானா நாம் எவ்வளவாய் சொல்லணும், நாம் எவ்வளவாய் தைரியமாய் பேசணும். அல்லேலூயா. இப்படிலாம் தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார். அதனாலதான் சொல்றேன், இந்த பழைய தீர்க்க இது எல்லாமே ஒரு வித தீர்க்க தரிசனம் தான். ஆமென். தாவீது தீர்க்க தரிசனமாவே சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் நம்ம என்ன விசுவாசிக்கிறோம். அதனால தீர்க்க தரிசனம் எல்லாம் உண்டு, அதை கவனிப்பது நலமா இருக்கும். ஆமென். அப்ப உங்க ஆத்மா என்ன செஞ்சிருக்குது? மீட்கப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்டபடினால் நீங்கள் அவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாகவும் மாசற்றவர்களாகவும் நிற்க முடிகிறது.
ஆமென். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் விசுவாசம் உறுதியாக இருக்கும். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் நிச்சயமாக உண்டு. ஏன்னா ஜெபத்துக்கு பாவம் தடையா இருக்க முடியாது, அவிசுவாசம் தடையா இருக்க முடியாது. ஆமென். நாம் எழுப்பி ஜெபம்